சஞ்சு சாம்சன் ட்ரேட் சிஎஸ்கே அண்ட் ஜடேஜா ஆர்ஆருக்கு போறாரு. அதை தவிர அடிஷனலா இன்னொரு பிளேயருமே ஆர்ஆர் கேட்கறாங்கன்னு இப்போதைக்கு லேட்டஸ்ட் கிரிக்கெட் ஃபோர் பிரேக் டவுன் பண்றாங்க. இது 100% ஷோரா நடக்க போற ட்ரேடுன்னு ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு கைஸ். அண்ட் அதை பத்தி வீடியோல பார்க்கலாம். சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. அண்ட் இப்போ வாங்க கைஸ் வீடியோக்குள்ள போலாம். சஞ்சு சாம்சன் ட்ரேட் டு சிஎஸ்கே இது முதல்ல ஆரம்பிச்சிச்சு. அதுக்கப்புறம் திரும்ப டெல்லி கிட்ட போயிட்டு அவங்க பேச ஆரம்பிச்சாங்க. அங்க ஓகே அவ்வளவு திரும்ப சிஎஸ்கே கிட்டே வந்திருக்காங்க ராஜஸ்தான் ராயல்ஸ். அதாவது நேத்து பாத்தீங்கன்னா கிரிக்கெட் ஃபோர் நியூஸ் பிரேக் டவுன் பண்றாங்க. அதாவது ராஜஸ்தான் ராயல்ஸ் லைக் டு பி ட்ரேட் சஞ்சு சாம்சன் டு சிஎஸ்கே ஃபார் ஜடேஜா அண்ட் சாம் கரனையுமே கேட்கறாங்க. அண்ட் இவங்க இவங்க ரெண்டு பேருமே கொடுத்தா நம்ம இந்த ட்ரேட பண்ணிக்கலான்ற மாதிரி ராஜஸ்தான் சிஎஸ்கே கிட்ட சொல்லியிருக்காங்க. பட் இதுக்கு முன்னாடியுமே ராஜஸ்தான் ஒரு ஆஃபர் வச்சிருந்தாங்க. அதாவது கிரிக் பாஸ் அவங்க தரப்புல இருந்து ஒரு நியூஸ் விட்டாங்களா. அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா ஜடேஜா போத் அண்ட் டெவால் ப்ரூஸ் இவங்க ரெண்டு பேருமே கேட்டிருப்பாங்க. அண்ட் ரீசெண்டா இந்த ட்ரேட் நடக்கிறதுக்கு நிறைய இது இருக்குங்க. ஜட்டோட அக்கௌண்ட் சஸ்பெண்ட் ஆனதா இருக்கட்டும் அண்ட் இந்த மாரி விஷயங்கள்லாம் வந்துட்டு இருக்கு. ஒரு வேலை இது நிஜமாயிடுமோ, நம்ம தளபதியை எப்படிங்க சிஎஸ்கே விட்டு கொடுக்குறாங்க எனக்கு சத்தியமா தெரியல. சிஎஸ்கேலாம் இதுவரையும் இத்தனை வருஷத்துல ஒரு ட்ரேடு பண்ணிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அது ஒரே ஒரு ட்ரேடு தான் பண்ணாங்க, அதுவும் ஆர்ஆர் கூட தான் பண்ணாங்க. அண்ட் மீண்டும் இப்ப சஞ்சு சாம்சன் கோசம் சிஎஸ்கே நம்ம தளபதியை விட்டு கொடுக்க ரெடியா இருக்காங்கன்னா அண்ட் நம்ம சொல்றதுக்கு ஒண்ணு இல்ல. அண்ட் இதுவும் உண்மையான இன்னும் நம்ப முடியல கை. சஞ்சு சாம்சன் நம்மளுக்கு வராது, இஸ் ஓகே பரவாயில்ல. அண்ட் அவர் மீன் ஒரு 6-7 வருஷம் விளையாட முடியும். ஆனா நம்ம ஜட்டு நம்ம 2012 இருந்து சிஎஸ்கேல நம்ம எப்படி தோனி நம்ம சின்னத்தல ரைனா இருக்காரோ அதுக்கப்புறம் ஜட்டு அந்த இடத்துல வச்சு நம்ம பாக்குறோம். அண்ட் அப்படிப்பட்ட ஜட்டு 2023 கப்பு ஜெயிக்கிறது ஒரு முக்கியமான காரணமா இருந்தாரு. அவரை எப்படி சிஎஸ்கே எனக்கு ஆர்ஆருக்கு விட்டு கொடுக்குறாங்க தெரியலங்க. சஞ்சு சாம்சன் அவ்வளவு இம்பார்ட்டன்டா இருக்காரு, சிஎஸ்கே எடுத்தே ஆகணும்னு சிஎஸ்கே ஒரு முடிவுல இருக்காங்கன்னு நம்மளுக்கு இந்த நியூஸ்ல வரும்போது கிளியரா தெரியுது. அண்ட் எதை நம்புறது எதை நம்ப கூடாது தெரியல கைஸ். ஒரு பக்கம் பார்த்தா சஞ்சு சாம்சன் 100% டீல் ஆயிடுச்சுன்றாங்க, ஒரு பக்கம் ஆல் கேஷ் டீல்ன்றாங்க. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா சஞ்சு சாம்சனுக்கு பதிலா நம்ம ஜட்டுவும் சாம் கர்னு கேட்கறாங்கன்றாங்க. அண்ட் லேட்டஸ்டா வந்த ரிப்போர்ட் பொறுத்த வரையும் பாத்தீங்கன்னா கிரிக்கெட் ஃபோ என்ன சொல்றாங்கன்னா இந்த மாதிரி ஜடேஜா அண்ட் சாம் கரன் இவங்க போத்துமே பாத்தீங்கன்னா ரெண்டு பேருமே கொடுத்தா இந்த ட்ரேட் நடக்க வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி சொல்றாங்க. அண்ட் இதுக்கு முன்னாடி இவங்க பிரேவ்ஸே கொடுக்க கேட்டாங்க. ஆனா சிஎஸ்கே அதுக்கு பாத்தீங்கன்னா ஒத்துக்க மாட்டாங்க கண்டிப்பா. எனக்கு ஒண்ணு புரியல, இந்த ராஜஸ்தானுக்கு நம்ம தளபதி ஜட்டுவே விட்டு கொடுக்குற நிலைமைக்கு நம்ம வந்துட்டோம். ஆனா அவங்களுக்கு இது போதாதான், கூட சாம் கரன் வேணுமா இல்ல டெவால் ப்ரூஸ் இவங்க ரெண்டு பேர்ல யாராச்சும் ஒருத்தர் கொடுங்க அண்ட் இந்த ட்ரேட் நம்ம பண்ணிக்கலான்ற மாதிரி சொல்றாங்களா. அண்ட் என்ன பொறுத்தவரையும் இன்னும் ஒரு கொஞ்ச நாட்கள் கைஸ் நீங்க இந்த வீடியோ பார்க்கும் போதா இருக்கட்டும். அண்ட் இங்க இருந்து ஒரு 1 or 4 அந்த நம்ம ரிட்டென்ஷன் சனிக்கிழமை தானே. அண்ட் அதுக்குள்ள மோஸ்ட்லி பார்த்தோன்னா இது கன்ஃபார்ம் ஆயிடுங்க ட்ரேடு. அண்ட் கூடிய சீக்கிரத்துல சிஎஸ்கே இது எல்லாத்துக்குமே ஒரு முற்றுப்புள்ளி வச்சு அண்ட் ஒரு பாயிண்ட்ல ட்ரேடு நடக்க போறது உண்மையா இருந்தா இவ்வளவு நியூஸ்மே அண்ட் கண்டிப்பா ஹார்ட் பிரேக் தாங்க சொல்லணும். எப்படிங்க நம்ம தளபதியை சிஎஸ்கே விட்டு கொடுக்குறாங்க இன்னமும் என்னால ஏத்துக்க முடியல சொல்லணும். அண்ட் இருக்கட்டும், ரீசெண்ட் டைம்ஸ்ல ஜட்டு அவ்வளவு பெருசா கிரிக்கெட் விளையாடல. அண்ட் ஒன்லி டெஸ்ட் ஃபார்மேட் தான் இந்தியன் டீமுங்க விளையாடுறாரு. T20 இருந்து ரிட்டையர்மெண்ட் ஆயிட்டாரு. அண்ட் இப்ப அவர் ஓடிஐ செட்டப் டீம்ல இருந்துமே பார்த்தா ஜட்டு ஒதுக்குறாங்க. அண்ட் இதெல்லாம் காரணமா வச்சு அவரோட ரீசன்ட் ஃபார்ம் டெஸ்ட்ல நல்லா இருக்கு. பட் T20ல ஜட்டோட ஃபார்ம் எடுத்தீங்கன்னா அந்த அளவு இதுவா இல்ல. அண்ட் சிஎஸ்கே ஃபியூச்சரை நோக்கி டீமை பில்ட் பண்றதுக்கோசம் சஞ்சு சாம்சனை அண்ட் எடுத்தாங்கன்னா ஒரு விக்கெட் கீப்பர் ஒரு நல்ல பிராண்ட் வேல்யூ இருக்கு. அவருக்கு ஃபேன் பேஸுமே பார்த்தீங்கன்னா சஞ்சு சாம்சனுக்கு நிறைய இருக்குங்க. கேரளாவோட சப்போர்ட் மொத்தமா நம்ம சென்னைக்கு திரும்ப இந்த பக்கம் அப்படியே. அண்ட் அதை இதுவா வச்சு சிஎஸ்கே அண்ட் ஜடேஜா ஃபியூச்சர் என்னதான் நம்ம ராக் ஸ்டார் ஃபேமிலி அப்படி இப்படி என்ன சொன்னாலுமே அண்ட் அவங்க பாத்தீங்கன்னா டீமோட அடுத்த வருஷத்துக்கு பில்ட் பண்றதுக்கு தான் ரெடியா இருக்காங்க. அண்ட் வரக்கூடிய வருஷத்துல சிஎஸ்கே நல்லா பண்ணுனா அண்ட் இந்த ட்ரேடு சிஎஸ்கே முக்கியமா பாக்குறாங்க போல. அண்ட் வெயிட் பண்ணி பார்க்கலாம் கைஸ் நம்மளுக்கு. அண்ட் இன்னொரு 1 or 2 டேஸ்க்குள்ள பாத்தீங்கன்னா மோஸ்ட்லி இது கன்ஃபார்ம் ஆயிடும். அண்ட் என்ன பொறுத்த கேட்டீங்கன்னா ஒரு பக்கம் இந்த ட்ரேட் நடக்கணும் இருக்கு, இன்னொரு பக்கம் ஜட்டு நம்மளை விட்டு போறாருன்னு வருத்தமாவும் இருக்கு. அண்ட் நீங்க சொல்லுங்க கைஸ், இந்த ட்ரேட் நடந்தா நல்லதா இல்ல ப்ரோ ஜட்டு இருந்தா போதும் சஞ்சுலாம் நம்மளுக்கு வேணாம் ஆக்ஷன்ல வேற யாராச்சும் எடுத்து டீம் நல்லா பில்ட் பண்ணி நினைக்கிறீங்களா? அது கமெண்ட் சொல்லுங்க. அப்ப இந்த வீடியோக்கு இன்னொரு லைக் கொடுங்க. மறக்காம 71 சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்றேங்க. அப்ப இன்னொரு நல்ல சிஎஸ்கே கண்டென்ட்ல வந்து உங்களை சந்திக்கும் முறை உங்களது விடைபெறுவது நான் உங்கள் ஹரி. ஸ்டே டியூன் கைஸ்.